ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான முறையில் வீட்டில் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது போல் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்ததா இருக்கும். கண்டிப்பாக இது போல் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக இப்போ நான் தாராளமாக முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பிஸ்தா பருப்பு 10லேருந்து 15 சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாமும் அதே அளவுக்கு, அக்ரோட்டு இதில் 2-3 பீஸ் எடுத்து சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூடவே பேரிச்சம்பழமும் ஒரு 4 பேரிச்சம்பழம் விதைய நீக்கிட்டு நான் ஊற வச்சேன். அது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. அதையும் ஊற வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இதில் ஹோம்மேட் பன்னீர் தான் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிதுல பன்னீர், அது கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக திக்கான பால் சேர்த்துக்கலாம். காசின பால், காசாத பால் எது இருக்கோ அதை எடுத்து சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேனும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் சர்க்கரையெல்லாம் நான் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. பேரிச்சம்பழத்துலேயே இனிப்பு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக தேனும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா இது போல் க்ரீமை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்த க்ரீமை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூடவே நட்ஸ் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதில் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நான் நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் நல்லா அதை சேர்த்து நீங்கள் நல்லா மூடி வச்சுடுங்க. இது போல் ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ஃப்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா சூப்பரான ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எவ்வளோ டேஸ்டியாக நமக்கு எவ்வளோ சுலபமாகவும் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் அடிக்கடி வெளியே வாங்கி தராமல் வீட்லேயே சுலபமான முறையில் இது போல் ஹெல்த்தியான முறையிலையும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.